पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்ல வாழ்த்துக்கள். லக்ஷ்மி தேவியினுடைய 1000 திருநாமங்களிலே இப்பொழுது நாம் பார்க்க போவது 321வது திருநாமம். வர்ணம் என்று வடமொழியிலே ஒரு சொல், அதற்கு பல பொருள்கள். கலர் என்று பொருள் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வர்ணமதுக்கு இன்னும் பல பொருள்கள் உண்டு. அதிலே ஒன்று எழுத்து என்று ஒரு பொருள். வர்ணகா என்று வடமொழியில் சொன்னால் எழுத்து என்று பொருள். எழுத்து நல்ல எழுத்துக்களால் தான் சொல் நல்ல சொல் அமையும். சில சொற்கள் ரொம்ப கடினமாக இருக்கும், சொல்ல முடியல. அந்த கடினமான சொற்களை வைத்தோம் என்றால், கடினமான சொற்களை அமைப்பதற்கு கடின எழுத்துகள் ரிக்ஷா க்ஷக்ஷேபதக்ஷா என்று ஒரு தொடர். இது எவ்வளோ கடுமையாக ரிக்ஷா க்ஷக்ஷேபதக்ஷா அப்படின்னு. இந்த மாதிரி கடும் சொல், இந்த கடும் சொல்வதற்கு பின்னணி அந்த கடிய எழுத்துக்கள். அதில் எல்லாத்துக்கும் அடிப்படை எழுத்து. நல்ல எழுத்துக்கள், அழகான எழுத்துக்கள், இனிய எழுத்துக்கள், கேட்பதற்கே கவர்ச்சிகரமாக உள்ள எழுத்துக்கள், அவைகளுடன் கலந்த சொற்கள் தான் இனிய சொல்லாக இருக்கும். ஆகையினால் நல்ல சொல் பேசணும் என்றால் நல்ல எழுத்துக்களின் அடிப்படையில் வரணும். அதை நல்ல எழுத்துக்களை முறைப்படி உச்சரிக்கணும். ழா என்று ஒரு எழுத்து, இது தமிழுக்கே உள்ள தனி சிறப்பான இனிய எழுத்து. எங்கள் அழகர் என்று சொல்லுங்கள், தமிழ் என்று சொல்லுங்கள், எழில் என்று சொல்லுங்கள், ஆழி என்று சொல்லுங்கள், காழி என்று சொல்லுங்கள், எவ்வளோ இனிமையாக இருக்குது என்று பாருங்கள். ஆனால் நமக்கே பலருக்கு, தமிழ் மொழியை தாய்மொழியாக உள்ள பலருக்கே இந்த வாழைப்பழம் சொல்ல வருவது கஷ்டம். வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ழாவை உச்சரிப்பது எவ்வளவு தமிழர்கள் உச்சரிக்கிறார்கள் சரியா என்று ஒரு கணக்கெடுப்பு எடுத்தால் நமக்கே ஏமாற்றமாக இருக்கும். ரொம்ப விழுக்காடு குறைச்சல் ஆழ்வார்கள் தான் சரியானபடி அதை உச்சரிப்பார்கள். ஆனால் இந்த ழாவின் அருமை தெரிந்தவள் ஆண்டாள். ஆண்டாள் தமிழிலே பாட்டு எழுதினாள். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து குடார்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மைகருத்து, பாழியந்தோடை பற்பனாபன் கையில், ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து, தாழாதே சார்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாட்டை தினம் 10 தடவை சொல்லுவாங்க அந்த கால தமிழ் வாத்தியாருங்க. அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு ழா என்கிற எழுத்து மிக அழகாக நாக்கிலே புரளும் என்பது பழைய காலத்து பயிற்சி. இப்படி இனிமையான அழகான வர்ணங்களையுடைய சொற்களை வைத்து பாசுரம் அமைத்தாள் ஆண்டாள். எத்தனையோ ஆழ்வார்கள் பாசுரங்கள் இருக்கின்றன. ஒரே பாசுரத்திலே 10க்கு மேலே ழா வரக்கூடிய பாசுரம் எடு என்றால் நாச்சியார் பாட்டை தான் எடுக்கணும். குழல் அழகர், வாயழகர், கொப்பூழ் அழகர், கமலப்பூ அழகர் என்று இப்படி ழாவை பயன்படுத்தி நாச்சியார் அழகான சொற்களை அமைத்த பாசுரங்கள் பல உண்டு. ஆகையினால்தான் நாச்சியார் ஆகிய பிராட்டிக்கு ராமபிரான் சீதாயாக அவதரித்த பொழுது ஒரு தொடர் சொல்கிறார். ஆஞ்சநேயர் சீதாதேவியை பார்த்துவிட்டு வருகிறார். பார்த்துவிட்டு வந்தவுடனே சீதாதேவி என்ன சொன்னாள் என்று ராமன் கேட்கிறார். அப்பொழுது ஒரு வார்த்தை அவர் வாயிலே வருகிறது. மதுரா மதுரா லாபா கிமாக மம பாமினி. ஆஞ்சநேயா, இனிமையானவள் என் மனைவி, இனிய வார்த்தைகளே பேசக்கூடியவள். அந்த இனிய வார்த்தைகளை பேசக்கூடியது, இனிய எழுத்துக்களால் அமைந்த இனிய வார்த்தைகள் பேசுவாள். இது தமிழுக்கு இனிமை அமிழ்து என்றே பெயர் அல்லவா? உங்களுக்கு பலருக்கு இந்த செய்தி தெரிந்திருக்குமோ தெரிந்திருக்காதோ. ஆஞ்சநேயரும் சீதையும் பேசினார்களே இலங்கையிலே அசோகவனத்திலே. எந்த மொழியிலே பேசிக்கொண்டார்கள்? எந்த மொழியிலே பேசியிருப்பார்கள்? ராமாயண காலத்து கதை தானே, வால்மீகி தான் எழுதுகிறார். அதனால் சமஸ்கிருதத்தில் பேசியிருப்பார்கள் என்று பலர் சொல்வார்கள். ஆனால் ஆஞ்சநேயரே சீதையை சந்திக்கும் பொழுது